நிஃப்டி நாளையோட லெவல்ஸ் நாளைக்கு 11 டிசம்பர் 2025 லெவல்ஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம நிஃப்டி வந்து அகைன் 25,710 ரேஞ்சு கிட்ட வரும். அது பிரேக் பண்ணும் அப்படிங்கிற லெவல் நேற்றுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ மேலே இருந்து நேற்றுக்கு நம்ம வீடியோ கொடுத்துருந்ததும் பேரிஷ் சென்டிமெண்ட் தான், பேரிஷாக தான் இருக்கும்னு கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் நிஃப்டி வரலாம் அப்படிங்கிற பாசிபிள், இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறத பாசிபிளாக கொடுத்துருந்தோம். ஸோ இதுல இருந்து பிரேக் பண்ணி கீழே வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு எக்ஸாக்டா நம்ம என்ன ப்ரிடிக் பண்ணியிருந்தோமோ அது அப்படியே அதே பேட்டர்ன்லேயே ஃபார்ம் ஆயிருக்கு. டெலிகிராம் சேனல்ல லைவ்லேயே அப்படியே கொடுத்துருந்தேன் என்ன பேட்டர்ல ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத. அதே பேட்டர்ன்ல ப்ராப்பரா நிஃப்டி இன்னைக்கு ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நாளைக்கு என்ன எதிர்பார்க்கலாம்னா நாளைக்கும் இதே பேட்டர்ன் தான். ஸோ நிஃப்டி தொடர்ந்து பேரிஷா தான் இருக்க போகுது. இந்த சப்போர்ட்ல இப்போ 25,730 ரேஞ்சில் இது ரெண்டாவது தடவை மறுபடியும் மூணாவது தடவை மறுபடியும் சப்போர்ட் எடுத்திருக்கு. நேற்றுக்கும் இதே ரேஞ்சு தான் சப்போர்ட் எடுத்து ஹோல்ட் ஆயிருந்துச்சு. மறுபடியும் அதுக்கு முன்னாடியும் இதே ஜோன்ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு நிஃப்டி. பிளஸ் இன்னைக்கு சப்போர்ட் அதே ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு இதை பிரேக் பண்ணணும், இந்த ஜோனை கீழே பிரேக் பண்ணணும். இந்த ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் ஓகே, இந்த ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த மாதிரி நிஃப்டி தொடர்ந்து ஃபால் ஆகி அடுத்து 25,700 ரேஞ்சையும் அதையும் பிரேக் பண்ணி 25,660 ரேஞ்சையும் பிரேக் பண்ணி அதுக்கப்புறமா 25,560 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் நிஃப்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ அப் ட்ரெண்ட்னு பார்த்தோம்னா அப் ட்ரெண்ட்ல இதுல ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மேபி இந்த ஹை வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ஹை வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி கீழே வரணும். ஸோ ஓவரால நம்மளோட வியூ வந்து இப்போதைக்கு பியரிஷ் தான். ஸோ மேக்ஸிமம் இந்த ஜோனை பிரேக் பண்ணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கணும். இல்ல இந்த ஜோன்லயே கொஞ்சம் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் மாதிரி கொஞ்சம் ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறமா பிரேக் பண்றது ட்ரை பண்ணலாம். ஸோ இனிமே எப்படி பார்த்தாலும் இந்த ரேஞ்சை பிரேக் பண்றது தான் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். பிரேக் பண்ணும் பட்சத்தில் 25,560 ரேஞ்ச் வரைக்கும் நிஃப்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டீடைல்டு வீடியோ லிங்க்ல இருக்கு. நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட நாளையோட அனாலிசிஸ் டீடைல்டு வீடியோ இருக்கு, அதையும் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.